வெல்கம் டு மை ஈஸி சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரவை இட்லி. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. உப்புமா செய்கிற டைம் கூட எடுக்காது. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு இட்லி சட்னி காம்பினேஷனில். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற ரவை குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உளுந்து கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது அரை கிலோ ரவைக்கு எல்லாமே 2 ஸ்பூன் உளுந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். அதுலேயே ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, இப்போ எண்ணெய் தெரியுது பாருங்கள் ரவையில், இது சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு வறுக்கணும். நல்லா பொரிஞ்சு நல்லா உதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி வரும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா போதும், இட்லி நல்லா வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸி. பேக்கெட்டில் கூட இன்ஸ்டன்ட் ரவை இட்லி மிக்ஸ் கூட வருது. ஆனால் அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால இதை நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. நான் இதில் 2 கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க இஞ்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இஞ்சி பிடிக்காதுன்றது, வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னுட்டு நான் இஞ்சி சேர்க்கலை. சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர், 1/2 லிட்டர் தயிர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தயிர்லேயே மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி கூட நீங்கள் 1/2 டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன்னு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்றவங்க ஈனோ பேக்கெட்டு கூட ஒரு பேக்கெட் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். நான் சோடா உப்பு மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கிறவ. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா கலக்கணும், நல்லா கலந்து விடணும். ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இட்லி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கார்னிஷிங்குக்கு நான் கொஞ்சம் கேரட்டும் முந்திரி பருப்பும் நான் இதில் வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறது. உங்களுக்கு வேணும்னாக்கா இதை வச்சுக்கலாம், இல்லைன்னா இல்லை. 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ரவை இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உப்பி நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உப்புமா செய்கிற டைம் தான் இது எடுக்கும். அதை விட சீக்கிரமாகவே பண்ணிடலாம். சூப்பரான ரவை இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ரவை இட்லி தேங்காய் சட்னி கூட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ரவை இட்லி ரெடி ஆகிடுச்சு.